அனைவருக்கும் வணக்கம். இந்த சின்ன வெங்காய சாகுபடியை பொறுத்தளவில் நம்ம விதையை எப்படி தரம் பிரித்து வாங்கணும்னு சொன்னோம், எப்படி நடவு பண்ணிவிட்டு முதல் பாசனத்தில் என்ன கொடுக்கணும்னு பார்த்தோம். நீங்கள் பொதுவாகவே நடவு செய்கிறது அப்படிங்கிறது ஒரு பாத்தி நம்ம போடுவோம். அந்த பாத்தியோட பக்கவாட்டு பகுதிகளில் நடவு செய்வோம். அப்படி நடவு செய்கிறப்ப சொட்டு நீர் பாசனம் போடுறதுனா 3 வரிசை போட்டு 2 வரிசையில் நமக்கு சொட்டு நீர் போடலாம். ஒரு சில வகை மண்ணில் சரளை மண் அல்லது மணல் காட்டில் கொஞ்சம் 2 லைன் போட்ட அமைப்பு இருக்குன்னா அதில் போடலாம். ஒத்த லைன் தான் போடுறோம்னா கண்டிப்பாக மண்ணில் களித்தன்மை இருக்கணும். ஒன்று வண்டல் மண் கிடைச்சா தூவிக்கலாங்க, அப்படி இல்லைன்னா சாணம் கிடைச்சா அதை தூளாக்கி அந்த பெட்டில் போட்டுக்கணுங்க. அப்போ தான் அந்த மண் நம்ம சொட்டு நீரில் கிடைக்கிற தண்ணி பிரிஞ்சு 3 வரிசைக்கும் கிடைக்கிற மாதிரி நகர்ந்து போகும். ஏன்னா ஓரக்காலில் இருக்கக்கூடிய நடுவில் இருக்க வெங்காயத்துக்கு கிடைக்கும், ஓரத்தில் வெங்காயத்துக்கு தண்ணி கிடைக்காம போக வாய்ப்பு இருக்குது. அது கிடைக்கணுங்கிறதுக்காக மணல் நிலம் செம்மண் நிலத்தில் இதை கலந்ததை தூவிக்கணுங்கிறது நான் சொல்கிறேன். ஒன்று ரைட்டா. அடுத்து 2வது, ஆரம்ப காலத்தில் வேர் நல்லா விடுறதுக்காக பாஸ்போ பாக்டீரியான்னு ஒரு திரவம் இருக்குது, மணிச்சத்து கொடுக்குறது. அது ஒரு ஏக்கருக்கு ஒவ்வொரு பாசனத்துக்கும் ஒரு தடவை அப்படின்னு சொல்லிட்டு அடி உரம், அப்புறம் முதல் தண்ணீர், 2வது தண்ணி, 3வது தண்ணி ஒவ்வொரு லிட்டர் கொடுத்துக்கிட்டால் நல்லது. அப்படி இல்லைன்னா ராக் பாஸ்பேட் அல்லது எலும்பு உரம் அடி உரத்தோட ஒரு ஏக்கருக்கு 50 கிலோ போட்டு உழுது பண்ணோம்னா அப்பையும் நமக்கு வேர் வளர்கிறதுக்கான வழிகள் கிடைக்கும். வேர் வளர்ந்தாதாங்க காய் வைக்கும். வேர் வளராமல் போச்சுன்னா காய் இல்லாமல் போயிடும். அந்த கவனம் வச்சுக்கணும், இதை கொடுக்கணும். அப்போ ஆரம்ப காலத்தில் தழைச்சத்தும் மணிச்சத்தும் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். எவ்வளோ நாள்? 30 நாள் வரையிலும். இப்போ 60 நாள் பயிர்னு வைங்க, 30 நாள் வரலாம். அல்லது 90 நாள் பயிராக இருக்குது அந்த மாதிரி காலம்னா 45 நாள் வரலாம். எது கொடுக்கணும்? தழைச்சத்து, மணிச்சத்து, இது 2 மட்டும். சாம்பல் சத்து கொஞ்சமாக கொடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி மனசு வச்சுக்கலாம். இந்த காலத்தில் ஆரம்பத்தில் என்ன வரும்னா பேன் தாக்கம் வரும், புழு தாக்கம் வரும், அழுகல் வரும். இந்த அழுகல் ஏன் வரும் அப்படின்னா அளவுக்கு மீறி தண்ணி கொடுத்தா வரும். ஒரு பாசனம் பண்ணுறீங்க, அந்த பாசனம் பண்ணுற தண்ணி காஞ்சு மண் காஞ்சதுக்கப்புறம் அடுத்த தண்ணி கொடுக்கணும், அல்லது காய போகிற மாதிரி இருக்கிறப்ப தண்ணி கொடுக்கணும். நீங்கள் தண்ணியை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா பூமிக்குள்ளே தான் வெங்காயம் வைக்கிது, அது ஈஸியாக அழுகி போயிடுங்க. அது உங்களுக்கு தெரியாது, அழுகல் தெரியாது. அழுகல் தெரிகிறத எப்போ காட்டும்? தீர்க்க முடியாத நேரத்தில் காட்டும். எங்கே காட்டும்? அடியில் அந்த வெளியில் வருது இல்லைங்களா இலை, இந்த இடத்துல வெள்ளை விழுகும், அல்லது இந்த உடம்புல ஓரங்களில் வெள்ளை விழுகும், நுனியில் வெள்ளை விழுகும். இப்படி இருக்கிறத கவனிக்கணும். அப்போ நம்ம என்ன கொடுக்கணும்? ட்ரைகோடர்மா விரிடியும் பேசிலோமைசிஸ் கொடுத்துக்கணும். மொதல் தண்ணீரை தள்ளி தள்ளி கொடுத்தாலே இது வராது. 1. 2வது, நுனி இலை கருகுது அப்படின்னு சொன்னால் அந்த நுனியை தொட்டு பார்த்திங்கன்னா சொரசொன்னு இருந்தால் பூச்சி முட்டை போட்டிருக்குன்னு அர்த்தம். இல்லைங்க, அது உடம்போடு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் அது அழுகலாகவும் இருக்கும். அதை விட துத்தநாக சத்து குறைபாடாக இருக்க வாய்ப்பு இருக்குது. என்ன செஞ்சுக்கணும்? 200 கிராம் பெருங்காயம் கலந்து தெளிச்சுக்கணும், அந்த தொல்லை வராமல் இருக்கும். 2. 3வது, முடிஞ்ச அளவுக்கு இலையை பிரித்து பார்த்தீங்கன்னா பிரித்து இப்படி உள்ளங்கையில் தட்டுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேன் மாதிரி ஓடும். இல்லை இந்த வாட்ச் இருக்குல்ல, வாட்ச் மேலே வச்சு தட்டினீங்கன்னா இந்த கண்ணாடி மேலே ஓடும், அதுதான் பேனு, த்ரிப்ஸுன்னு சொல்கிறது. அது இருந்தால் என்ன நடக்கும்? அந்த இலைகள்லாம் பார்த்திங்கன்னா திருகுன மாதிரி அல்லது சுருங்குன மாதிரி உள்ளேயே மடங்கி அதாவது பேன் கடித்ததுனால வந்த தொல்லைகளோடு காணப்படும். செக் பண்ணிக்கணும். ஒரு சில நேரம் நீளமாக பச்சையம் இல்லாமல் வெள்ளையாக இருக்குது அப்படின்னா திறந்து பார்த்திங்கன்னா புழு இருக்கும். அப்போ இந்த மாதிரி இருக்குன்னா நம்ம அதுக்கு வேணுங்கிற திரவங்களை தெளிக்கணும். உதாரணத்துக்கு வெர்டிசிலியம் லக்கானி 1 லிட்டரும் பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் 1 லிட்டர், 2ம் 1 லிட்டர் கலந்து தெளிச்சுக்கிட்டோம்னா இந்த ஆரம்ப காலத்தில் இந்த புழுக்கள் புழு பூச்சி இல்லாத ஒரு வெங்காயத்தை நம்ம 30 நாளைக்கு ரெடி பண்ணிக்கலாம். இந்த நேரத்தில் நமக்கு அதிக இலைகள் வரக்கூடாதுங்க. இலை வரணும், அதுக்காக நிறைய இலை வந்ததுன்னா நமக்கு கீழே காய் வைக்கிறது கெட்டு போயிடும். அப்போ அந்த மாதிரி வருதுன்னா தழைச்சத்தை குறைச்சிக்கணும், மற்ற நுண்ணூட்ட சத்துக்களையும் சாம்பல் சத்தையும் சேர்க்குற ஒரு மனநிலையை வச்சுக்கணும். ரொம்ப பச்சை கொடுத்துச்சுனாலும் காய் வைக்கிறது குறைஞ்சி போயிடும். ரொம்ப கவனமாக இருக்கணும்.
தழைச்சத்தும் மணிச்சத்தும் ஒரு முறையான வளர்ச்சிக்கு ஆரம்பத்தில் வேணும். பட் ரொம்ப போட்டு அப்பக்கூடாது. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இது பற்றி மீண்டும் பேசுவோம்.